பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் வாரந்தோறும் ஒரு சிறப்பு விருந்தினரை சந்தித்து வரும் நாம் இன்னைக்கு இந்தியாவின் பழம்பெரும் மொழிகளில் தொன்மையான மொழிகளில் ஒன்றான சமஸ்கிருத மொழியின் சமஸ்கிருத பாரதி அமைப்பை சேர்ந்த ஸ்டேட் பிரசிடென்ட் திரு அனந்த கல்யாண கிருஷ்ணன் அவர்களை சந்திக்கிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சமஸ்கிருதம் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு தொன்மையான மொழி. அதுக்கு நீங்க சமஸ்கிருத பாரதி அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்தி அதுல நீங்க ஸ்டேட் பிரசிடென்டா இருக்கீங்க. இதன் மூலியமா இந்த அமைப்பு மூலியமா சமஸ்கிருதத்துக்கும் நாட்டுக்கும் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம பொதிகை நேயர்களுக்காக சொல்லுங்க. அதாவது சமஸ்கிருதம்ங்கிறது நம்ம பாரதிய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையான மொழி. அதனால அனைத்து பாரதியர்களும் இந்த சமஸ்கிருத மொழியை தெரிஞ்சிருக்க வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சிக்கிறோம். ஆகையா தமிழ்நாட்டில் இந்த மொழியை பரப்புவதற்காக தட்சிண தமிழ்நாடு உத்தர தமிழ்நாடு சொல்லி 2 பகுதிகளாக பிரித்து அதில் தட்சிண தமிழ்நாடு சமஸ்கிருத பாரதிக்கு பிரசிடெண்டாக நான் செயல்பட்டு வருகிறேன். 10 நாட்கள் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா அந்த வகுப்புகள் வழியாக சமஸ்கிருதத்தில் எல்லாரும் பேச முடியும். அதனால் சமஸ்கிருத மொழியில் எல்லாரும் பேசணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். எந்த ஒரு மொழியுமே எல்லாராலையும் பேச முடிஞ்சால் தான் அந்த மொழி அது கம்பீரமாக இருக்கும், அது செழிப்புடன் இருக்கும். அதுக்காக நாங்கள் எல்லாரும் சமஸ்கிருதத்தில் பேசணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். 10 நாளில் நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வாரம் அவர்களுக்கு ஃபாலோ அப் கிளாஸஸ் மாதிரி வச்சுருக்கோம். 6 மாதத்தில் ஒரு தடவை ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி பண்ணிட்டோம்னா அப்புறம் நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம். இது மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் பல இடத்துலையும் நாங்கள் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். லட்சோபலட்சம் ஜனங்கள் இன்றைக்கி சம்ஸ்கிருதத்தை ரொம்ப எளிதாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு எந்த விதமான கட்டணங்களும் நாங்கள் வாங்குறதில்லை. நிறைய வாலண்டியர்ஸ் இதுக்காக செயல்பட்டு இருக்கோம். இலவசமான முறையில் சமஸ்கிருத கல்வியை நீங்க கத்துக் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ நிறைய பேர் இன்னைக்கு இருக்க நவீன நாகரிக காலத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள மாற்றத்தின் பெயர்ல கத்துக்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டு கலாச்சாரத்தை உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே ஒரு பொதுப்படையான ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னா கண்டிப்பா அங்க இங்கிலீஷ் அப்படிங்கிறது இருந்தே ஆகணும். ஆங்கிலம் அப்படிங்கிறது படித்திருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல வேலை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சமஸ்கிருதம் படிக்கிறதுனால என்ன பயன் இருக்கு? அதானது எந்த ஒரு மனிதனுக்குமே அவனுடைய இன்னர் கான்ஷியன்ஸ் இருக்கு. அந்த இன்னர் கான்ஷியன்ஸ் நம்மளுடைய உள்ளம் அது சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு கலாச்சாரம் தேவை. நாம் அனைவரும் பாரதியர்கள். நமக்கு பாரதிய கலாச்சாரம் சொல்லி ஒன்று இருக்கு. அந்த பாரதிய கலாச்சாரம் என்னவென்று தெரிய வேண்டும் என்றால் அது சம்ஸ்கிருதத்திலிருந்து உருவானது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் நமக்கு வேதங்கள், உபநிஷத்துகள், ராமாயணம், பகவத்கீதை போன்ற நூல்களில் இருந்து வந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு வழிகாட்டியாய் விளங்குறது. அதிலிருந்து எல்லா பிராந்திய மொழிகளிலும் மாநில மொழிகளிலும் கிரந்தங்கள் இயற்றப்பட்டுள்ளன. அது வழியாக நம்ம தினந்தோறும் நம்மளுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. தானம், தர்மம், சத்தியம், பரோபகாரம், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நம்மளுடைய நூல்களில் வந்தது. ஆகையால் இந்த சமஸ்கிருத மொழி தெரிஞ்சிருந்தோம்னால் நம்ம கலாச்சாரத்தை நம்மளால உணர்ந்துக்க முடியும். ஏதோ ஆங்கில படிப்பு படித்தோம், ஒரு தொழிலுக்காக ஒரு வேலைக்கு போனோங்கிற விஷயம், அதனால ஏதோ பணம் காசு சம்பாதிக்கலாம். ஆனால் பணம் காசு சம்பாதிச்சனால மனித வாழ்க்கை பூர்த்தி ஆகிறது இல்லை. அந்த உண்மையான நம்ம உள்ளத்தை நம்ம சுத்தம் பண்ணி அந்த நம்முடைய வாழ்க்கையை ஒரு பர்பஸ்ஃபுல்லாக ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறணும் என்றால் நமக்கு உண்மையிலேயே நம்மளுடைய கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் நம்ம கலாச்சாரம் என்ன கூறுறதுன்னா இந்த உலகம் எல்லாமே வசுதெய்வ குடும்பகம். விலங்குகள், பறவைகள், செடி கொடிகள் எல்லாமே இந்த உலகத்தை சேர்ந்தது. அதுல ஒருத்தர் தான் நாமளும். அப்ப நம்ம வேலை நம்ம காரியத்தை மட்டும் பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, கண்டிப்பா மற்றவள் எல்லாரையும் நாம தான் பார்க்கணும். என்ன உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு வன விலங்கு அங்க ஒரு கிணத்துல விழுந்துடுத்து வச்சுக்கணும். அதை யாரு நம்ம தான் போய் காப்பாற்றணும். இன்னொரு விலங்கால அதை காப்பாற்ற முடியாது. கண்டிப்பா இல்லையா? அப்போ ஒரு காட்டிலேயே ஒரு நெருப்பு பத்தி காடு எரியறது வச்சுக்கோ, காடு அப்படியே அழிஞ்சு போகும். மனுஷன் தான் போய் அந்த நெருப்பை அணைக்கிறார்கள். ஏன்னா மற்ற செடி கொடிகளை காப்பாற்ற வேண்டிய இது மாதிரி நதிகள், ஆறு, தடாகம் இதெல்லாமே இந்த இயற்கையை ஃபுல்லா காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு.
கண்டிப்பா. அப்ப இது உலகம் எல்லாம் என்னுடையது நம்ம நினைக்காம நம்மளுடைய அதுல என்னுடைய வேலை. அதானது சம்ஸ்கிருதம் ரொம்ப அழகான ஒரு சுபாஷிதம் இருக்கு. எஸ்மின் ஜீவதி ஜீவந்தி பகவஸ் சது ஜீவதி காகோபி கிம்ன குருதே சஞ்சுவா சோதர பூரணம். அப்படின்னா என்ன சொல்றேன்னா, எவனுடைய ஒரு வாழ்க்கையினால மற்றவர்கள் வாழ்க்கை நன்றாக நடந்து கொண்டிருக்கிறதோ அவன்தான் வாழ்கிறான். என்ன, ஒரு காக்கா கூட தன்னால தன்னுடைய வயத்தை நிரப்பிக் கொள்ள முடியும். அதனால மற்றவங்க நம்ம மனுஷனா வாழ்ந்து நீங்க சொன்ன மாதிரி ஏதோ படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நான் என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறேன், என்னோட வயரை நிரப்பிக்கிறேன்னா வாழ்க்கையில எதுவுமே நம்மளால சாதிக்க முடியாது. நம்ம மற்றவர்களுக்காக தான் நம்ம வாழணும். அந்த மாதிரி ஒரு நோக்கம் நமக்கு வரணுமானா நம்ம கலாச்சாரத்தை நம்ம நன்னா உட்கொள்ளணும். அதுக்கு சம்ஸ்கிருத மொழி ரொம்ப உபகாரமாக இருக்கும் நினைச்சுதான் நம்ம இந்த சம்ஸ்கிருத மொழி. வாழ்க்கையில் தர்மம் செய்யணும் அப்படிங்கறதும் கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கும் சமஸ்கிருதம் ரொம்ப உபயோகமா இருக்கும். நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா சமஸ்கிருதம் படித்தே ஆகணும் இல்லைங்களா? இப்போ நாளடைவில் இந்த சமஸ்கிருதம் அப்படிங்கிறது புரோகிதர்கள் பூஜைக்கு புனஸ்காரங்களுக்கு அதன் மூலியமான மந்திரங்களுக்கு மட்டும்தான் சமஸ்கிருத மொழி படிக்கணுமா, இல்ல சமஸ்கிருதங்கிறது அது மட்டும் தானா அப்படிங்கிறது நேயர்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லலாங்களே. ரொம்ப நல்லா கேட்டீங்க. அப்படிதான் ஒரு இம்ப்ரெஷன் ஜனங்களுக்கு இடையில அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. என்னன்னா அப்படி கிடையாது. சமஸ்கிருதத்துல ஆக மொத்தம் பார்த்தோம்னா 5% தான் நீங்க சொல்லக்கூடியதான பூஜை மந்திரங்கள், இந்த சமய சம்பந்தமான விஷயங்கள், ஹிந்து சமயம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் 5% தான். பாக்கி 95% பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்கள். அதான இப்ப கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் சொல்றோம் இல்லையா, மெடிசின் சொல்றோம். இப்ப இந்த சோகால்டு இந்த புதிய நம்ம கல்வி இருக்கு இல்லையா, அதுல இப்போ இங்கிலீஷ் வழியா நம்ம படிக்கிறோம். ஆங்கிலேயர்கள் நம்ம ஊர்ல ஆட்சிக்கு வந்தாங்க, அவங்க ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது வழியா நம்ம கெமிஸ்ட்ரி மேத்ஸ் எல்லாம் படிக்கிறோம். அதுக்கு முன்னால மேத்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னால கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா. இப்ப தஞ்சாவூர்ல பெரிய கோவில் கட்டினாங்க, அந்த நிழலே கீழ் விழாம கோவில் கட்டியிருக்காங்க. வேலூர் ஹலவேடுல போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய தூண் கட்டியிருக்காங்க. நீங்க திருநெல்வேலியில நெல்லையப்பர் கோவில் போய் பாருங்க, ஒரே கல்லுல ஒரு பெரிய செவர். இன்னைக்கு இருக்கிற ஜேசிபி போன்ற மெஷின்களை பயன்படுத்தினா கூட உங்களால அவ்வளவு பெரிய கல்லை இவ்வளவு தூரம் கொண்டு வர முடியாது. கண்டிப்பா. அப்ப இப்படி கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு. அந்த சயின்ஸ் நம்ம கிட்ட இருந்தது. இதெல்லாம் நம்ம சமஸ்கிருத கிரந்தங்கள் இருந்தது. அதை கற்று நல்ல முறையில பயின்று அவங்க வேலை பண்ணினாங்க. இப்போ கோல்டு ஸ்மித் இருக்காங்க, நகை ஆசாரி. அவங்களுக்கு கோல்டு செய்யணும்னா மெர்க்குரி, சைனைடு இது போன்ற பல ரச பதார்த்தங்களை பற்றி உண்டான ஞானம் வேணும். அந்த காலத்திலே அரசர்களுக்கெல்லாம் கிரீடம், வைரம், கவசங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. தங்கத்துல எல்லா லோகங்களையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அது லோக தந்திரம் சாஸ்திரம் இருக்கு. அந்த சாஸ்திரத்தை அவங்க தெரிஞ்சுதான் அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. இது சமஸ்கிருதி இருக்கு. வைத்தியம் பார்த்தீங்கன்னா சரகர், சுஸ்ருதர், முதலாக சர்ஜரி பண்ணினவர் சுஸ்ருதர். சுஸ்ருத சம்ஹிதை ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுலதான் சர்ஜரி எப்படி பண்ணணும்னு சொல்லி எழுதியிருக்கார். அதுல அவர் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் ரொம்ப விழாவாரியா விஸ்தரிச்சிருக்கார். இன்னைக்கு பயன்படுத்துற அத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் எப்படியோ அதே மாதிரிதான் அதுவும் இருக்கு. அதுல சொன்னதும் இதுவும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அவ்வளவு ஞானம் அவங்கள்ட்ட இருந்தது. நாளடைவில் நடுவில் நமக்கு விட்டு போச்சு. ஆனா அது மாதிரி விஞ்ஞானங்கள் அந்த மாதிரி பல விஷயங்கள்ல மழை வருது, விவசாயம் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நமக்கு சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கு. இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருந்தது. நீங்க சொல்றதான மந்திரங்கள், பூஜை, புரஸ்காரம் எல்லாம் ஒரு பகுதி மட்டும்தான் இது. அதான் இப்ப நீங்க மருத்துவ ரீதியா நீங்க பேசினதுனால என்னோட கேள்வி அடுத்ததா இதுவா இருக்கட்டும். ஏன்னா நேர்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதா கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. பொதுவா இந்த ஆயுர்வேதா அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே அதுல சமஸ்கிருதமான மருத்துவ ரீதியான பொருட்கள், குணங்கள் அதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே படிக்கிறாங்க. சமஸ்கிருதம் தான் ஆயுர்வேதா அப்படிங்கிற மாதிரி. அதை பத்தின நம்ம சமஸ்கிருத பாரதி அமைப்புல என்ன சொல்றீங்க, எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் சொல்லலாமே. அதானது ஆயுர்வேதாவுக்கு
மூல கிரந்தங்கள்னு பார்த்தோம்னா சரக சம்ஹிதா, சுஸ்ர சம்ஹிதா, அதுக்கு முன்னால அஷ்டாங்க ஹிருதயம் சொல்லி ஒரு கிரந்தம் இருக்கு. வாக் பட்டாச்சாரியர் அவர் எழுதினார் அஷ்டாங்க ஹிருதயம். அதுல இருந்து சரகர், சுஸ்ருதர் இவர்கள் எல்லாம் அது மாதிரி நிறைய மகர்ஷிகள் இது மாதிரி கிரந்தங்கள் எழுதியிருக்காங்க. இந்த அஷ்டாங்க ஹிருதயத்தை வச்சுதான் என்னுடைய அடிப்படை. அது பார்த்தீங்கன்னா இது மருத்துவங்கிறத விட ஒரு சயின்ஸ், லிவிங் சயின்ஸ், ஆர்ட் ஆஃப் லிவிங் சொல்றோம் இல்லையா, மாதிரி லிவிங் சயின்ஸ். அஷ்டாங்க ஹிருதயத்தை மனுஷனுடைய உடல் பற்றி, இந்த பொருட்களை பற்றி, நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலை, இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் ரொம்ப நன்றாக அதில் சொல்லியிருக்கிறார்கள். இதுல இம்பேலன்சஸ் வரும்போது தான் வியாதிங்கிறது வருது. இப்போ வியாதியை பற்றி ட்ரீட் பண்ணுறது அதில் ஒரு பகுதி மட்டும்தான். முதல்ல நம்ம உணவு, எந்த மாதிரி உணவை உண்ண வேண்டும், எந்த ஊரில் எந்த மாதிரி உணவு உண்ண வேண்டும், எந்த சமயத்தில் எந்த உணவு, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்கு. இது எல்லாமே சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. அப்போ வாத பித்த கபா சொல்லிட்டு அதை 3 டிவைட் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க டயக்னோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட டெக்ஸ்ட். நீங்க கேட்ட ஆயுர்வேதம் என்னன்னா, நீங்க கேட்டிருப்பீங்க கேரளாவில் ஆயுர்வேதம் ரொம்ப ஃபேமஸ், நார்த் இந்தியாவில் ஆயுர்வேதம் ஃபேமஸ். அந்த மாதிரி என்னன்னா அந்த காலத்தில் அவங்களெல்லாம் சம்ஸ்கிருதத்திலே இந்த கிரந்தங்களை படிச்சு ஓலைச்சுவடிகள் இருந்து அத பரம்பரையா, குரு பரம்பரையா, ஒரு குருகிட்ட போனா அவர் குருகுலத்தில் போய் அவர்கிட்ட படிக்க வேண்டியதான். 11 வருஷம் 15 வருஷம் அவர் கூட இருந்து அங்க செடி கொடிகளிலிருந்து அந்த மருந்துகள் எடுக்கிறது, மூலிகைகள் எடுக்கிறது, காய்கறி பறிக்கிறது, மரத்தினுடைய பட்டை எடுத்துட்டு வருது, எல்லாம் இவங்களே பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணி அதுல இருந்து மருந்து உற்பத்தி பண்ணி இவங்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தாங்க, எந்த காசு பணம் எதிர்பார்க்காம. ஏன்னா மானவ சேவை, மனிதருக்கு நம்ம வந்து உதவி பண்ணணும், அதுக்கு இந்த மருத்துவ தொழில் ஒரு தொழில், அப்படி ஒரு எண்ணத்தோடு தான் வந்தாங்களே தவிர இதுல இருந்து நான் சம்பாதிக்கணும் எண்ணத்தோடு யாரும் வரல. அப்போ இந்த கிரந்தங்களை வந்து அவங்க ஃபுல்லா படிக்கணும். இது படிக்கிறதுக்கு ஒரு மனுஷாயுசே தேவைப்படும். இத்தனை கிரந்தங்கள் இருக்கு, படிச்சு அதை பயன்படுத்திட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு நோயாளி ஒரு வந்தார்னா அவருடைய ரோக லட்சணம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு அவர் அந்த கிரந்தத்தில் என்ன சொல்லி அந்த ஸ்லோகங்களை சொல்லி பார்ப்பார். ஓ இதுதான் வரும்னு சொல்லிட்டு உடனே அது கூட கம்பேர் பண்ணி கரெக்டாக அதை பண்ண முடிஞ்சுன்றது. இன்னைக்கு என்னாச்சுன்னா இந்த ஆங்கில கல்வி நீங்க சொன்னேன், அதனோட விளைவு என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காங்க. அஷ்டாங்க ஹிருதயம் டிரான்ஸ்லேஷன் இது புக் வச்சிருக்காங்க. சரக சம்ஹிதா, சுஸ்ருதம், அதில் சொன்ன விஷயங்களை அப்படியே ப்ரோசா, இதில் எல்லாம் போயட்ரியா இருக்கும், இது ப்ரோசா இருக்கும், டெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். அதை படிக்கிறாங்க, ஆயுர்வேதம் படிச்சாச்சு வெளியே வராங்க. ஆனால் பியாண்ட் தட் அதனுடைய ரூட் காஸ் என்ன கேட்டால் தெரியாது. இப்போ நீங்கள் ஆயுர்வேத மெடிசின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து வாங்கினீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா போயிடும், அந்த மருந்து கீழே டெக்ஸ்ட் போட்டிருப்பான். டெக்ஸ்ட் பைஷஜ்ய ரத்னாவலி, அஷ்டாங்க சங்கிரகம் சொல்லி ஒரு டெக்ஸ்ட் பேர் போட்டிருப்பான். அந்த டெக்ஸ்ட்ல இந்த மருந்து பற்றி சொல்லியிருக்கு, அது பிரகாரம் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றது அது டெக்ஸ்ட் சொல்றது. இதுவே இப்போ என்ன ஆச்சு, இவங்க ஆங்கில வழியில இந்த ஆயுர்வேதம் படிச்சு அவங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் கூட கான்டாக்ட் போயிடுறது. புக்கில் என்ன அப்படி படிச்சிருக்காங்க. when the original is available, இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் நம்மகிட்ட இருக்கு, அதே கத்துக்கிட்டு அதே பள்ளி கொடுக்கலாமே. எதுக்கு நீங்க திருப்பி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? எப்படின்னா சமஸ்கிருத மொழி சமஸ்கிருத வாயிலாகவே படிக்கலாம், அதன் வாயிலாகவே பரீட்சை எழுதலாம். ஆமா, அந்த மாதிரி ஒரு எஜுகேஷனல் சிஸ்டத்துல இது வந்து அந்த பழைய நிலவர அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்மளால ஆயுர்வேதத்தை கொண்டு வர முடியாது. இப்போ வந்து அதுக்கு முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆயுர்வேதம் எல்லாம் சமஸ்கிருதம் வாயிலாக தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அது கொஞ்ச நாள் ஆகும். சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா? சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கு மட்டும் இல்ல, சமஸ்கிருதத்துக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கு. என்னன்னா எப்படின்னா சமஸ்கிருதம் வந்து அன்னைக்கு வந்து ஒரு எலைட் அவங்க வந்து அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் சொல்றோம், இங்கிலீஷ் எல்லா துறைகளும், ஒரு ஆஃபீஸ்க்கு போனால் இங்கிலீஷ் லெட்டர் கொடுக்குறோம், ஒரு கோர்ட்டில் போனால் இங்கிலீஷில் பேசுகிறோம், பார்லிமெண்ட்டில் இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு ஹையர் சொசைட்டியில் இங்கிலீஷில், அது மாதிரி கீழ்மட்டத்தில் ஜனங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், ஆனால் அவங்க வந்து அந்த அளவுக்கு அதில் யூஸ் பண்ணுறது இல்லை. இங்கிலீஷ் படிக்கும், ஒரு லெட்டர் கொடுத்தா படிப்பாங்க, அட்ரஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி சமஸ்கிருதம் இதே மாதிரி தான் அன்னைக்கு இந்தியாவில் பரவலாக பயன்படுத்திட்டு இருந்த ஒரு மொழி சமஸ்கிருதம். ஆனால் அந்த சமஸ்கிருதம் என்ன பண்ணுறாங்க, அந்த பிராந்திய மொழிகள் பல 600-700 மொழிகள் இந்தியாவில் இருக்கு. இந்த மொழிகள் எல்லாம் இந்த சமஸ்கிருதத்தை யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. அப்ப அவங்க மொழி வந்து செழிப்பா வரதுக்கு என்ன பண்ணுவாங்க, தேவையான இடத்துல சமஸ்கிருதத்தை யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு
ஔவையாருடைய ஆத்திச்சூடி எடுத்து பார்த்தோம்னா ஔவையாருடைய விநாயகராகவல், நல்வழி, இந்த மாதிரி கிரந்தங்கள் எடுத்து பாருங்க. இல்லை திருமூலவருடைய திருமந்திரம் எடுத்து பாருங்க. சம்ஸ்கிருதமும் தமிழும் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கு. வார்ப்பு வெஃப்ட் விழும் இல்லையா, அந்த சாரி நல்ல பட்டு சேலையும்போம் அதில் வார்ப்பு இருக்கு, வெஃப்ட் இருக்கு. அது மாதிரி சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் அவங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அவ்வளோ அழகா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்கோம். சொல்ல வந்தா தாண்டவராயர் சுவாமிகள் அவர் வந்து கைவல்ய நவநீதம் சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதினார். கைவல்ய நவநீதம் என்ன சம்ஸ்கிருதம் நினைச்சீங்களா? தமிழ். தமிழ். கைவல்ய நவநீதம் தமிழ்ல அத்வைத வேதாந்தத்தை பத்தி எழுதியிருக்கக்கூடிய ஒரு ரொம்ப சிறந்த புஸ்தகம். ரமண மகர்ஷி அதைத்தான் அடிக்கடி சொல்லுவார், கைவல்ய நவநீதத்தை படிங்கோம்பார். தமிழ்ல அவ்வளவு சிறந்த ஒரு புத்தகம். ஆனா அவரு எங்கிருந்து கிடைச்சது? வேதங்கள் உபநிஷத்துக்கள் சம்ஸ்கிருதத்தில் படிச்சார். அது நம்ம தமிழ்நாட்டில் மக்களுக்கு போய் சேர்ந்து அடையணுங்கிறதுக்காக அது எழுதினார். சமஸ்கிருதம் அப்படிங்க போகும்போது அவங்கவுங்க பண்டைய மொழிகள் அந்த மாநிலத்தோட மொழிகளோட தொடர்பு கொண்டு அப்படியே சமஸ்கிருதம் வாயிலாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து இப்போ அந்தந்த ஊர்களுக்கு ஏத்த மாதிரியான மொழிகள்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆமா, அதுல மணிப்பிரவாளம் சொல்லுவாங்க அது பேரு. தமிழ் பேசணும்னா தமிழ்ல நிறைய சமஸ்கிருத பதங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சமஸ்கிருதமாக்கு தெரியாது. அதான் நீங்க பேசும்போதே சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது, ரொம்ப சந்தோஷங்கிறீங்க. இன்னைக்கு மக்களுடன் சம்ஸ்கிருத பற்றி பேச முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் தான் சம்ஸ்கிருதம் தான். இப்போ அதை விட ஏன் கேட்குறீங்க, நீங்க மெட்ராஸில் போனீங்கன்னா அங்க கொத்தவள்ளி சாவடியில சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவான் போடா கசுமாலம் எடுத்துக்குவான். சினிமாலையும் கேட்கலாம் அந்த மாதிரி வார்த்தை. சமஸ்கிருதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய வாயிலிருந்து முதலா சொல்லக்கூடிய ஸ்லோகம். பகவத்கீதையில முதல் சாப்டர்ல ஃபுல்லா அர்ஜுனன் தான் பேசுறார். 2வது சாப்டர்ல கிருஷ்ணரே வர்றார். வந்ததும் அர்ஜுனா உனக்கு எங்க இருந்து இந்த கெட்ட எண்ணம் சொல்றாரு. குதஸ்துவா கஸ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அப்படிங்கிற கிருஷ்ணர். கஸ்மலம் தான் ரொம்ப கெட்டு போன ஒரு எண்ணம், ரொம்ப யூஸ்லெஸ் சொல்ல முடியா, பயன் இல்லாதது, ஒண்ணுக்காகாததுங்கிற மாதிரி. அது கஸ்மலம். அதை நாளடைவில் யூஸ் பண்ணி பாருங்க. அங்க மெட்ராஸ்ல டெய்லி யூஸ் பண்ணி கஸ்மாலம் திட்டின்னு இருக்கான். நீ ஒண்ணுக்கு உதவாதவன், லாய்க்கு இல்லாதவன்ங்கிற அர்த்தம் தான் என்னுடைய அர்த்தம். ஆனா திட்டு வார்த்தை என்ன திட்டிவிட்டான் அப்படிங்கிறான். என்ன திட்டிவிட்டான் அப்படின்னா என்ன கேளுங்க, தெரியாது. கஸ்மாலம் தான் திட்டு வார்த்தை அப்படிமா. எதுக்கு சொல்லேன்னா இது மாதிரி நம்மளே தெரியாம நம்ம நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம். பேர்கள் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் என்ன பேர் போடுவோம்? ராமச்சந்திரன், கிருஷ்ணதாஸ், ராமதாஸ் பேர் போடுறோம். எல்லாம் சம்ஸ்கிருதம் தானே. ராமருடைய தாசர் ராமதாசர், ராமச்சந்திரன், இந்த மாதிரி பேர்கள் பார்த்தோம்னா எல்லாரும் மகாலட்சுமி, சுந்தரி, சுந்தரம். சுந்தரம் தான் அழகு. இப்போ நீங்க சமஸ்கிருதம் வாயிலாக இப்ப வந்து எல்லாருமே காலை வணக்கம் மாலை வணக்கம் உள்ள சொல்றாங்க. காலை வணக்கம்க்கு சமஸ்கிருதம்ல எப்படி சொல்லுவாங்க? சுப்பிரபாதம் சொல்லுவோம். சுப்பிரபாதம், நற்காலை. டிரான்ஸ்லேட் பண்ணா நற்காலைன்னு அர்த்தம். சுப்பிரபாதம். அல்லாட்டா நாங்க நமஸ்தே சொல்லுவோம். நமஹா தே, உனக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? பவான் சுகினஹா வா. பவான் சுகினஹா வா. சுகினஹா வா. பவான் சுகம் அஸ்தி வா. சுகம் அஸ்தி வா. நல்ல அழகான ஒரு மொழி, பழமையான மொழி, கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இது நீங்க வந்து இலவசமா வந்து சொல்லி கொடுத்துட்டு வேற இருக்கீங்க. 10 நாள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாலே வந்து பேசக்கூடிய ஆற்றல் வந்துடும் சமஸ்கிருதம் சொல்லியிருக்கீங்க. சமஸ்கிருதம் வந்து இப்ப படிச்சுட்டு வர்றதுனால வேற எந்தாவது மொழிகளுக்கு ப்ராப்ளம் இருக்கா? இல்ல சமஸ்கிருதம் வாயிலாக வேற என்ன சிறப்பான விஷயங்கள் தொழில் ரீதியாக செய்ய முடியுங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. சமஸ்கிருதத்தினால மற்ற மொழிகளுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஓகே. சம்ஸ்கிருதம் படிச்சா தான் நமக்கு இன்னும் விஷயங்கள் தெரியும் இல்லையா? ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும். சம்ஸ்கிருதம் படிக்கும் இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரியும். சம்ஸ்கிருதம் இன்னொரு மொழி, அவ்வளவுதான். அப்போ நம்ம மொழியில என்னமோ பல விஷயங்கள் இருக்கு. அதுக்கு மேல சம்ஸ்கிருதத்தை நம்ம தெரிஞ்சிடணும். என்னாகும், இன்னும் என்னுடைய ஞானம் வந்து மேலதான் போகுமே தவிர கீழே போகாது. கண்டிப்பா. இப்போ கம்பரே என்ன சொல்லியிருக்காரு, நான் வால்மீகி ராமாயணம் படிச்சேன், அதுல இருந்தா நான் கம்ப ராமாயணம் எழுதினேங்கிறேன். அப்போ கம்பருக்கு என்ன பிரயோஜனமாச்சு? வால்மீகி ராமாயணம் படிச்சதுனால அவரால் ராமாயணம் எழுத முடிஞ்சது இல்லையா? அது மாதிரிதான் அனைவரும். இப்போ தாண்டவராயர் சுவாமிகள் இன்னைக்கு கைவல்ய நவநீதம் ஏன் எழுதினாலும் அவர் உபநிஷத்து வேதங்கள் எல்லாம் படிச்சார். படிச்சதுனால அவருக்கு அவ்வளவு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அந்த விஷயத்தை நம்ம மக்களுக்கு போய் சேர்ந்து அடையணுங்கிறதுக்காக அவர் தமிழ்ல எழுதினார். அதனால தமிழ் மொழி இன்னும் வளரும். சமஸ்கிருதம் படிக்க படிக்க தமிழ் மொழியும் நன்றாக வளரும். அதனால
தமிழும் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு வச்சுங்கோ, அவனுக்கு பிடிக்கவே முடியாது. ஏன்னா தமிழ் வந்து அவ்வளவு பெரிய விஷயம், சம்ஸ்கிருதம் அதே மாதிரி. இது ரெண்டையும் தெரிஞ்சிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டு ஜனங்களை விட்டு தான் மீதி இந்தியா முழுக்க. ஏன்னா தமிழ் மாதிரி பழைய ஒரு மொழி இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லை. சம்ஸ்கிருதம் தமிழ் தான் இன்னைக்கு இந்தியாவிலே சிறப்பான 2 மொழிகள். அதனால தமிழ்நாடு மக்கள் மட்டும் சம்ஸ்கிருதம் கத்துக்கிட்டாங்கன்னா இந்தியாவிலேயே சிறந்த மனிதர்களாக விளங்குவார்கள். இதனால வந்து என்ன தொழில் வாய்ப்புகள், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்களேன். இப்போ இந்த கம்ப்யூட்டர் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டருக்கு உகந்த மொழி, அதை பற்றி இன்னும் ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இட் இஸ் அ மெஷின். மெஷின் வந்து ஒரு சில லாங்குவேஜ் வாங்கிக்கிறது. ஆனால் மெஷின் வாங்கின லாங்குவேஜ் வந்து மனிதனுக்கு தேவையான லாங்குவேஜ் அது வர மாட்டேங்கிறது. இப்போ மனுஷனுக்கும் மெஷினுக்கும் 2 பேருக்குமே சேர்ந்து போகிற மாதிரி எந்த மொழி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதில் நாசால ஒரு சில சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப நியர் பர்ஃபெக்ட் லாங்குவேஜ் ஃபார் கம்ப்யூட்டர் இஸ் சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் இன்னும் ரிசர்ச் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 4th ஜெனரேஷன் 5th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வருது. அது முடிஞ்சு 6th ஜெனரேஷன் 2025 2025 வருஷத்துல அந்த 6வது ஜெனரேஷன் வரும்போது சம்ஸ்கிருதம் தான் அதில் மேக்சிமம் யூஸ் ஆகும். அன்னைக்கு சம்ஸ்கிருத மொழி தெரியலைன்னா உங்களுக்கு இந்த மாடர்ன் கம்ப்யூட்டர் யூஸ் வந்து கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி அபிப்பிராயப்படுறாங்க ஒரு பக்கம். அது விடுங்க, அது வரப்போற சமாச்சாரம், வருமா வரா நமக்கு தெரியாது. இன்னைக்கு நிலைமை பார்த்தோம்னா நிறைய நம்மளுடைய ஓலைச்சுவடிகள் இன்னும் 10 லட்சத்துக்கு மேல ஓலைச்சுவடிகள் என்னதுன்னு தெரியாம இருக்கு நம்மகிட்ட. அதை என்ன டெசிஃபர் பண்ணணும், அதுல இருந்து பல விஷயங்கள் நமக்கு கொண்டு வரணும். இதை ரிசர்ச் பண்ணி இதை டாக்குமெண்ட் பண்ணி அதை கொண்டு வரதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு. சம்ஸ்கிருதம் முடிச்சா அந்த வேலையில் நம்ம பண்ணி அதில் புதிய பல விஷயங்கள் நம்மளுடைய பழைய விஞ்ஞானத்திலேருந்து பல விஷயங்களை கொண்டு வர முடியும். அதை தவிர சம்ஸ்கிருதம் நீங்க பிஏ படிக்கலாமே, பிஏ எம்ஏ சம்ஸ்கிருதம் படிக்கலாம். இட் இஸ் அனதர் டிகிரி. ஓ நிறைய வேலைகளில் பார்த்தீங்கன்னா பேங்க்ல வேலை, கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை, இப்படி பார்த்தோம்னா அதில் வந்து என்ன ஒரு டிகிரி வேணும் கேட்கலாம். சம்ஸ்கிருதம் ஒரு டிகிரி தானே. கண்டிப்பா. அப்படிங்க சம்ஸ்கிருதம் படிச்சோம்னா சம்ஸ்கிருதத்தில் பல விஷயங்கள் தெரியும். இப்போ மேத்ஸ் படிச்சவனுக்கு மேத்ஸ் தெரியுங்கிற மாதிரி சம்ஸ்கிருதம் படிச்சவனுக்கு சம்ஸ்கிருதம் முடியும். அதில் நம்ம இந்தியன் ஃபிலாசபி பல விஷயங்கள் இருக்கு, தர்க்க சாஸ்திரம், வியாகரணம், சந்தஸ், அப்புறம் ஜோதிஷம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம சம்ஸ்கிருதம் வழியாக தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய ஞானம் அது மாதிரி வளரும். அது வழியாக உங்களுக்கு எல்லா வேலை வாய்ப்புகளும் அதுலேயும் இருக்கு. அப்புறம் டீச்சிங்கில் போகலாம். இப்போ எங்களுடைய முயற்சியில் மெயின் என்னன்னா, இது வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்து அடையணுங்கிறதுனால நாங்கள் பட்டி தொட்டி போய் சம்ஸ்கிருதம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்தவங்கள இன்னைக்கு பிஏ சம்ஸ்கிருதம் படிச்சு, எம்ஏ சம்ஸ்கிருதம் படிச்சு, பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சொசைட்டியினுடைய ரொம்ப கீழ்த்தட்டிலிருந்து வந்தவங்க. அந்த மாதிரி ஆளு இன்னைக்கு சம்ஸ்கிருதத்தில் நல்ல புலமை பெற்று விளங்குகிறார்கள். அந்த மாதிரி ஆளுகளை மேலே கொண்டு வரணும், எல்லாருக்கும் போய் சேர்ந்து அடையணும், அதுக்காக நம்ம முயற்சி. அதனால இதுல எல்லா விதமான வேலை வாய்ப்புகள் ரொம்ப செழிப்பாவே இருக்கு, ஒளிமயமா இருக்கு. சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல கஸ்டம்ஸ்ல வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த பணியில இருக்க நீங்க எப்படி வந்து சமஸ்கிருத பாரதி அமைப்போட இணைஞ்சு இவ்வளவு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க, அதுக்கான ஆர்வம் என்ன அப்படிங்கறது சொல்லுங்களேன். அதாவது நான் சின்ன வயசுல எங்க வீட்டுல பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருத அறிஞர்கள் பலர் இருந்தார்கள். எங்க அப்பா எல்லாம் போய் சம்ஸ்கிருதம் கத்துக்கோ, நமக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னாங்க. அன்னைக்கெல்லாம் நான் வந்து கத்துக்கணுங்கிற ஒரு எண்ணமே எனக்கு ஏற்படலை. அவர்கள் வந்து என்னை பல முறை கூப்பிடுவார்கள், வா அவனுக்கு சொல்லித்தரேன். ஆனால் நான் வந்து வெடிகாலத்தால 5 மணிக்கு எழுந்திருந்து கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்பேன். ஆஸ்திரேலியாவில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மேட்ச் நடக்கும், அதை கமெண்ட்ரி கேட்பேன். ஆனால் இந்த சம்ஸ்கிருதம் கற்றுக்க போனதே கிடையாது. இது போக போக நமக்கு நம்மளுடைய ஒரு அதாவது வற்புறுத்தி சொல்லி தரதுனால எனக்கு பிடிக்கல. ஆனால் நமக்குன்ட்டு ஒரு ஞானம் வந்ததுக்கப்புறம் ஒரு 30 வயசுக்கு அப்புறம் நம்ம சம்ஸ்கிருதம் கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அப்போ ஆனால் ஒரு சம்ஸ்கிருத புஸ்தகங்கள்லாம் கடையிலேருந்து வாங்கி பார்த்தேன். நமக்கு ஒன்றும் புரியலை அது எப்படி படிக்கிறதுன்னு. நம்ம வாழ்க்கை வீணாக போச்சு, சம்ஸ்கிருதம் கற்றுக்காமல் போச்சுன்னு நினச்சிட்டேன். அப்போ தான் இந்த சம்ஸ்கிருத பாரதிங்கிற ஒரு அமைப்போட எனக்கும் தொடர்பு ஏற்பட்டது. அவங்க 10 நாளில் நீங்கள் சம்ஸ்கிருதம் கற்றுக்கலாம் வாங்கோ அப்படின்னாங்க. 10 நாள் எப்படி கற்றுக்க முடியும்? சம்ஸ்கிருதம் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம், அது எப்படி 10 நாளுக்கு? நீங்கள் வாங்க சார், நாங்கள் என்னது தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் நான் போனேன். ஆனால் முதல் நாள்லேருந்தே நான் என் வாயிலேருந்து சம்ஸ்கிருதம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் சம்ஸ்கிருதத்தில் பதில் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு மெத்தட், அந்த டீச்சிங் மெத்தட் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மெத்தட்.
அதனால 10 நாள்லயே எனக்கு நல்லா பேச வந்துடுது. ஆக எனக்கு இன்னும் படிக்கணுங்கிற ஆர்வம் வந்து ரெகுலராக அந்த கிளாஸஸ்க்கு போய் அப்புறம் எனக்கு ஒரு வருஷத்துல நான் மற்றவங்களுக்கு இது சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதி வந்து அப்புறம் நாளடைவில் அப்படியே மெதுவாக என்னுடைய சமஸ்கிருத ஞானம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு வருது. இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் பெரிய ஒரு புலவரெல்லாம் கிடையாது. ஏதோ சமஸ்கிருதத்தில் பேச தெரியும், லெட்டர் எழுத தெரியும் அந்த மாதிரி. ஆனால் ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா சிருங்கேரி சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருந்தோன்னே அவருக்கு ஒரு சுவாகத பத்திரம் எழுதணும்னு சொன்னாங்க என்கிட்ட. அப்போ நான் வந்து முயற்சித்து அவர் எழுதினேன். அதையும் ஒரு சில சமஸ்கிருத அறிஞர்கள் படித்து பார்த்தாங்க, கரெக்டாக இருக்குது அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அப்புறம் அவர் சுவாமிகள் முன்னாடியே நான் அந்த சுவாகத பத்திரத்தை நானே படித்தேன். படித்தோடனே ஆச்சாரிய சுவாமி கேட்டார், நீ தான் எழுதினியாப்பா அப்படின்னு கேட்டார். உங்கள் அனுகிரகத்தில் இப்படி முடிஞ்சுது அப்படின்னு. ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்னார். அப்போது நாம் சமஸ்கிருதம் MA BA எதுவும் படிக்கலை, ஆனால் அவர்கிட்டேருந்து இப்படி ஒரு வார்த்தை வாங்கினது ஒரு பெரிய டிகிரி மாதிரி நான் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப பயனுள்ள தகவல்கள், சமஸ்கிருதம் வாயிலாக என்ன நல்ல விஷயங்கள் நாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்கறதும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்தித்ததுல. நன்றி. ரொம்ப சந்தோஷம்.